ராசி பலன். இந்த வாரத்தில் 9, 10 ஆகிய தேதிகளில் சந்திரன் உங்களுடைய ராசியில் அமர்ந்துட்டுருக்கக்கூடிய குரு சூரியனை பார்வை செய்கிறாங்க. அதனால் 7ஆம் பாவாதிபதி மற்றும் 10ஆம் பாவாதிபதியாக குரு வராரு. இங்கே முயற்சி ஸ்தானாதிபதியுடன் உங்களுடைய ராசியில் அமர்ந்து வளர்ப்புறை சந்திரனால் பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ புதிய முயற்சிகளை இந்த நாட்களில் எடுக்கலாம். 9, 10ஆம் தேதிகளில் புதிய முயற்சிகளை எடுக்கலாம். இளையவர்களுடைய ஆதரவுகள் உண்டு. சகோதர அமைப்பு நல்லா இருக்கும். எழுத்துத்துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் அனுகூலம் உண்டாகும். அதே போல் இங்கே 7ஆம் அதிபதி வளர்ப்பறை சந்திரனால் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும். அதே போல் இங்கே உங்களுடைய ராசியில் குரு சூரியன் இணைவு பெறுவது என்பது சிவராஜ்ய யோகம். அதே போல் இங்கே வளர்ப்பறை சந்திரனால் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் அரசு துறையில் இருப்பவர்களுக்கும் அரசியல்வாதி அரசு துறை இது போன்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு இது ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அரசு துறையிலும் புதிய ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. அடுத்ததாக உங்களுடைய 5ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்துல பலம் பெறாரு. இதுவும் ஒரு சிறப்பான அமைப்பு. பூர்வீகம் குழந்தைகள் இது போன்ற அமைப்புகளை சிறப்பான ஒரு அமைப்பு. அதே போல் இங்கே சந்திரன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11, 12 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினமாக வருது. இருந்தாலும் புதனால் உங்களுடைய ராசி அதிபதியால் பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பில் பெரிய பாதிப்புகள்லாம் இந்த நாட்களில் இருக்காது. குறிப்பாக சந்திரன் 2ஆம் இடம் என்பதனால் குடும்பம் வருமானம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் ரீதியில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அதே போல் செவ்வாய் 6ஆம் அதிபதி உங்களுடைய லாபாதிபதி உங்களுடைய 11ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியாக இந்த செவ்வாய் வரக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவுடன் இணைகிறாரு. அதே போல் இவருடைய பார்வை ராகுவை பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக, 8ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தை வழி அதே போல் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்ல. வேலைக்காரர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். வெளியில் போயிட்டு வரக்கூடிய வேலைக்காரர்கள் கிட்ட கவனமாக இருப்பது, அவர்களிடம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கரெக்டாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அதே போல் இந்த வாரத்தில் சந்திரன் புதன் பார்வை செய்வது என்பது 11, 12 ஆகிய தேதிகளில் இந்த சந்திரன் புதன் 8ஆம் இடத்திலிருந்து சந்திரன் புதனை பார்க்குறாரு. ஒளி புரிந்திய சந்திரன் புதனை பார்ப்பது என்பதனால் உடல் ஆரோக்கியம் மன ரீதியில் ஒரு தெளிவான அமைப்பு உண்டாகும். புத ஆதித்ய யோகம் என்பதனால 4ஆம் அதிபதியாகவும் புதன் வர்றாரு. அதனால் வண்டி வாகன யோகமும் தாய் வழி மூலமாக நன்மைகளும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும். அதே போல் இது ஒரு பொது பலன் மட்டுமே. ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டுமே. உங்களுடைய லக்ன ரீதியிலும் தசா புத்தி அந்தரம் நட்சத்திரத்தின் ரீதியிலும் தான் பலன் இருக்குது. இது ஒரு பொது பலன் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தின் படி இந்த கோச்சார பலன்கள் ஒத்துப்போகும். அதே போல் ராசிக்கு அதிபதி பலமாக இருந்து ராசிய குரு சந்திரன் போன்ற சுப கிரகங்களால் பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் ஓரளவிற்கு அந்த ராசிக்கு அதிபதியோடைய தசா அமைப்பு நடைபெறக்கூடிய 36 வயதிற்கு மேலே வரும்